ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். அப்கமிங் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. நம்மளோட மோதலும் காதலும் சீரியலில் டிஆர்பி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு ரீசெண்டான டேஸில். ஏனோ தெரியல, டிஆர்பி கொஞ்சம் போல் குறைஞ்சிருக்கு. மறுபடியும் ஒரு கம்பேக் வரும் கண்டிப்பாக. ஆனால் 6:30 இந்த டிஆர்பியே பெரிய விஷயம்தான். ஆனால் 5+லாம் வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு டிஆர்பியை எதிர்பார்த்துட்ருக்கோம். நம்மளோட அஸ்வதி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீதேவி மேமோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, சித்தாரா, அவங்கள வந்து கையில் தூக்கி வச்சுட்டு ஐ விஷ் மை ஃபியூச்சர் லைக் திஸ் அப்படின்னு சொல்லி கையில் ஒரு பொண்ணு, இடுப்பில் ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இந்த விஷயம் வந்து என்னோடய ஃப்யூச்சரில் வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறேன் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருக்குல்ல, அவங்களோட ஆசையும் ரொம்பவே ஃப்ராங்காக 2 குழந்தைங்களையும் வச்சு அழகாக சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக அஸ்வதியும் இதே மாதிரி ஒரு பிக்கு அவங்களோட ஃப்யூச்சரில் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நானுமே வாழ்த்து சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு. அப்கமிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. என்னென்னா, இப்போ வந்து நம்மளோட வேதா வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. விக்ரம பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டில். ஏன்னா அவங்க மாமா பண்ண குளறுபடியில் அப்கமிங்கில் நம்மளோட அட்வொகேட் மேம், அதாவது இவங்க 2 பேருக்கும் திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி குழந்தை இவங்க கூட இருக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க வந்து வேதாவோட வீட்டுக்கு வராங்க. விக்ரம் வேதாவோட வீட்டுக்கு. ஏன்னா வேதா அவங்க வீட்டில் இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லி குழந்தைய வந்து பிரித்து வாங்கணும் மறுபடியும் அப்படின்ற ஒரு தாட்டில் இந்த ஒரு விஷயத்த வந்து செய்கிறாங்க. அநேகமாக இவங்களோட முதல் மனைவியை மேரேஜ் பண்ணியிருக்காரு இல்லையா, அவரும் அவங்களோட முதல் மனைவியும் செஞ்ச வேலை தான். இதில் இவங்களோட மாமாவும் கூட்டுக்கலவாணியாக தான் இருந்துகிட்ருக்காரு. இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் மாமா நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபேமிலி எல்லாருமே. வேதா ஒரு குற்றவாளியாக தான் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் அம்மா மகளோட பாசம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. ப்ரொமோவும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்கமிங்கில் இவங்க 2 பேரும் ஒன்றா இல்லை அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் அட்வொகேட் மேம் வந்து ஜட்ஜ் மேம் வந்து வீட்டுக்கு வராங்க, விக்ரமோட வீட்டுக்கு. எதிர் வீடு தான் இல்லையா, கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்கமிங் வேதா இங்கே தான் இருப்பாங்க, வேறு எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆனால் வீட்டில் கொஞ்சம் கொடுமைகள் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நளினி அம்மாவோட டோட்டலாக வேற மாதிரி இருப்பாங்க. ஆல்ரெடி நாத்தனாரும் கொஞ்சம் ஓவராக தான் பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் வந்து விழும். உனக்கு பிறந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கேட்டாங்க. பார்ப்போம், சீக்கிரமாகவே பாசிட்டிவான ட்ராக் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.